எப்படி என்னை நினைவில் வைத்திருந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் அன்போடு கூட என்னை வந்து அழைத்த வேளையில என்னுடைய வேலைகளின் மத்தியில் இதைவிட ஒரு பெரிய வேலை இருப்பதாக எனக்கு தெரியாததுனால நான் இந்த அழைப்பை மிக சந்தோஷத்தோடு தேவ கிருபையினாலே ஏற்றுக்கொண்டு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 37 வருஷ காலமாக ஆண்டவருக்கு சேவை செய்யும்படியான வாய்ப்பை ஆண்டவருக்கு கொடுத்து இந்தியாவில் உலகத்தின் பல தேசங்களிலும் கொண்டு சென்று ஒரு சிறப்பான ஊழியத்தை நடத்தும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் சபையின் மக்களையும் வந்திருக்கிற நண்பர்கள் அனைவரையும் நாங்களுடைய மனமாக வாழ்த்துகிறேன். ஞானராஜ் அவர்களுக்காகவும் அருமையான பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்காகவும் பாஸ்டர் வில்லியம் கேரி அவர்களுக்காகவும் விசேஷமாக அந்த ஆண்டவரை சோதிக்கிறேன். இங்கே சிறந்த சேவை செய்கிற பல ஊழியக்காரர்கள் வந்திருக்கிற நேரத்தில் நானும் இங்கு வந்திருப்பது எனக்கு பெரிய பாக்கியமாக நான் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய போதகர் பாஸ்டர் சந்திரசேகர் குறித்து ஒரு சில வார்த்தைகள். நான் பல ஊழியர்களோடு கூட நெருங்கி பழக்கம் உள்ளவன். ஏராளம் ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். ஏராளமான பத்திரிகைகள் எனக்கு வருகின்றன. நான் வெளியிடுகிற அழைப்பின் எதிரொலி பத்திரிகையானது கடந்த 37 வருஷ காலமாக ஏறக்குறைய 16 மொழிகளிலே அழைப்பின் எதிரொலியானது அச்சிடப்பட்டு உலகத்தின் பல தேசங்களுக்கு மாதந்தோறும் 3,50,000 பிரதிகள் இலவசமாகவே அனுப்பப்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்த அந்த பத்திரிகை அதை செல்ஃப் சப்போர்ட்டாக அதுள்ள ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கையின் மூலமாக அந்த ஊழியத்தை கடன் இல்லாதபடி நடத்தும்படி ஆண்டவர் உதவி செய்து வந்திருக்கிறார். பல பத்திரிகைகள் எனக்கு வருவதுண்டு. அருமையான பாஸ்டர் சந்திரசேகர் அவருடைய பத்திரிகையை மாத்திரம் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாவதுண்டு. அவர் ஒரு போதகர் மாத்திரமல்ல, நல்ல ஒரு அறிவாளி. கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்திருந்து நாங்கள் 8, 10, 15 பக்கங்களில் வெளியிடுகிற செய்தியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல அழகாக சொருகி அதை படிக்க முடிக்கிறது வரையிலும் கீழே வைக்க விடாதபடிக்கு ஒரு சிறந்த ஞானியாக இருந்து அந்த பத்திரிகை நடத்துகிறார் சொன்னால் அது மிகையானது. நம் கரங்களை பற்றி ஆண்டு மையப்படுத்துமா? இரண்டாவதாக அவருடைய நிர்வாகங்கள். எனக்கு தெரிந்து இளம் வாலிப தலைவர்களில் அவர் முன்னணியில் இருக்கிறார் என்பதை நான் பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பல ஊழியர்களை செய்கிற ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். ஒழுங்கும் திறமான காரியங்களை செய்கிற ஊழியக்காரர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். கேட்டால் சொல்வார்கள், எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வார்கள். அருமையான சோதரர்களுடைய ஊழியர்களை நான் பார்த்த வேளையில அவருக்கு எப்படித்தான் நேரம் கிடைக்கிறது என்று தெரியவில்லை. அவருடைய கடித தொடர்புகள், நிர்வாக காரியங்கள், அவர் செய்த ஒழுங்கு முறைகள், இவை எல்லாவற்றையும் நான் அதிகமாக மெச்சுகிறேன், நான் பாராட்டுகிறேன். ஆகவே இந்த அருமையான தேவனுடைய ஊழியக்காரரோடு நிற்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். நான் அதை மிகுந்த சந்தோஷமாக கருதுகிறேன். நான் சேப்பாக்கத்தில் அழைப்பின் எதிரொலி தேவ சபையில் சோதராக இருக்கிறேன். இன்னுமாக பல்வேறு ஊழியர்களில் நான் ஈடுபட்டிருந்தாலும் இன்னுமாக சிறப்பாக பணியாற்றுகிற ஒரு தேவ தாசனை நான் காண்பது எனக்கு கடினமாக இருக்கிறதுனால எனக்கு மிகுந்த சந்தோஷம். அருமையான பாஸ்டர், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் பார்த்து படித்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த 10 வருஷ காலமாக வேதாகம கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன், நிறைய பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். மே மாதத்தில் என்னுடைய வேதாகம கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் நீங்கள் நடத்துகிற அத்தனை காரியங்களும் நானும் நடத்த போறேன் சொன்னேன். ஆகவே இந்த மாலை நேரத்தில் நான் அவரை மெச்சுகிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். மேலும் சொன்னால் உண்மையானவர்களை மெச்ச வேண்டும், நல்லவர்களை பாராட்ட வேண்டும், உயர்ந்த எண்ணம் உள்ளவர்களை நாம் தூக்கி நிறுத்த வேண்டும். ஆகவே இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நல்ல சுகமும் பலனும் தீர்க்க ஆயுசு கொடுத்து நீங்கள் இந்திய தேசத்திலே மாத்திரமல்ல உலகத்தின் பல தேசங்களுக்கு தேவ ஊழியக்காரர்கள் அனுப்புகிற ஒரு பெரிய தெய்வீக ஞானியாகவும் தெய்வீக மனுஷனாகவும் வாழ்ந்து உங்களுடைய வயதான காலத்தில் நீ திரும்பி பார்க்கும் போது உங்களிடத்திலே கல்வி பயின்றவர்கள் உலகத்தின் பல தேசங்களில் இருந்து நீர் வாழ்க என்று சொல்லி கும்பிட்டு சொல்வார்கள். உங்களுடைய ஊழியத்தை குறித்து
நான் உங்களுக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. நான் அதனால சிறந்த சேவை செய்கிறேன் என்று சொல்லி உலகத்திலே ஏராளமான மக்கள் உலகத்தில் பல தேசங்களில் உங்களை பார்த்து வாழ்த்துவார்கள், உண்மை போற்றுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையின் அந்திய காலத்தில் நீ திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த சேவை செய்த ஒரு உத்தமன் என்ற நிம்மதியை நீ பெற்றுக் கொள்வீர். அது மாத்திரமல்ல, பரலோகத்திலே உமக்கு என்று ஆண்டவர் ஒரு உன்னதமான இடத்தையும் பரிசுத்தவான்களுக்கு உன்னதமான பரிசுத்தவான்களை வைக்கின்ற எளிமையான ஆசீர்வாதங்களை கொடுத்து, மகனே நீங்கள் வேலை கூட்டாம், நீங்கள் ஒரு நல்ல வேலையை செய்தீர்கள், உங்களுக்கு கொஞ்சம் காரியங்கள் கொடுத்தேன், ஏழ்மையிலிருந்து தூக்கினேன், எளிமையிலிருந்து தூக்கினேன், படிப்பு உமக்கு இல்லை, ஞானம் உமக்கு இல்லை, அறிவு உலக பிரகாரமாக இல்லை, ஆனாலும் நான் கொடுத்த தெய்வீக வல்லமையினாலே உமக்கு கொடுக்கப்பட்ட சிறிய வேலையை சிறப்பாய் செய்ததாலே உமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற சிறந்த இடத்தை சோதனைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி பரலோகத்திற்கு தேவனுக்கு அவர்கள் இப்படியே செய்யுங்கள், இப்படியே வாழுங்கள், இப்படியே முன்னேறுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு உயர்ந்த உன்னதமான தலைவரை உருவாக்குகிற ஒரு தலைவராக, அநேக தலைவர்களை போஷிக்கிற மனிதனாக நீங்கள் வாழ்ந்து சிறந்த சேவை செய்து ஆண்டவருக்காக தீர்க்காயுசோடு வாழ்ந்து பெரிய காரியங்களை சாதிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். இருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை. இந்த கிராஜுவேஷன் சர்வீஸ் என்று சொல்லப்படுவது பலரும் பல வேலைகளை கையில வைத்துவிட்டு எப்போ முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிற ஒரு சர்வீஸ். ஆனாலும் இங்கே நான் பார்க்கும்போது ஏராளமான ஊழியக்காரர்கள் எழுப்பப்பட்டிருப்பதை பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், நான் வாழ்த்துகிறேன், ஆண்டவரை போற்றுகிறேன், உங்கள் ஊழியக்காரரை மெச்சுகிறேன். அருமையான ஊழியக்காரரோடு தோள் கொடுத்து இருக்கிற அருமையான விரிவுரையாளர்கள், உதவியாளர்கள் யாவரையும் நான் மெச்சி பாராட்டுகிறேன். இந்த சபையினரை பாராட்டுகிறேன். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் சரியான விதத்திலே பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் அறிந்து கேள்விப்பட்டு இந்த உன்னதமான ஊழியக்காரரை நீங்கள் தாங்கி பிடிக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த மாத நேரத்திலே ஊழியக்காரர்கள் என்பதை குறித்த ஒரு சிறிய கருத்தை உங்கள் மனதில் வைத்து நான் உங்களோட கொஞ்ச நேரம் சில நிமிஷங்கள் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் படிக்கிற வேளையில யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் யோசுவாவை குறித்து ஈடுமாக சொல்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனி குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வட இந்திய ஊழியத்திற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அருமையான சகோதரர் அருண் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். என்னுடைய டயட்ல இன்னும் அவருடைய நம்பர் இருக்கிறது. நாங்கள் நெருங்கி பழகி இருக்கிறோம். பல வருஷங்களுக்கு முன்னதாக நான் அவரை சந்தித்து வேறு விஷயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற வேளையில என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஆசை ஏற்பட்டது. இப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியத்திற்கு வந்தால் எவ்வளவு நலமா இருக்கும் என்று சொல்லி நான் என்னுடைய மனதிலே நினைத்தேன். அவருடைய வீட்டுக்கு நான் ஒரு நாள் போயிருக்கிற வேளையில அவருடைய தாயாரை குறித்து சொன்னார்கள். தாயாரை சந்தித்தேன். இவ்வளவு உன்னதமான ஊழியத்தை செய்கிற இந்த தேவ மனுஷன் உலக பிரகாரமான காரியங்களை இவ்வளவு சிறப்பாய் செய்கிறாரே, ஆண்டவரே இப்ப ஏற்பட்ட ஆட்களை நீர் உமக்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய மனதிலே உண்மையாகவே நினைத்தேன். அவரும் ஒரு காரியங்களை செய்கிற பெர்ஃபெக்ஷனிஸ்ட் என்று சொல்ல முடியும். காரியங்களை ஒழுங்காக பரிபூர்ணமாக ஒழுங்கும் கிரமமாக செய்கிறவர் ஒரு மனுஷன். அவர் பல பத்திரிகைகளில் நிருபராக இருந்தது எனக்கு தெரியும். பல உலக பிரகாரமான காரியங்களை செய்தது தெரியும். அவரோடு கூட நாம் ஈடுபாடு கொண்டுள்ள ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது அவர் ஒரு சிறந்த காரியங்களை படிப்பூர்வமாக ஒழுங்காய் செய்கிற ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் என்பதை நான் பார்த்து ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கு அவரை ஊழியராக ஒரு மிஷனரியாக அவருடைய குடும்பத்தோடு பார்ப்பது எனக்கு உண்மையிலே மிகுந்த சந்தோஷம். மலையியா சொல்லுவோம். ஆகவே நான் வேதம் சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு தெரிந்து கொள்கிறார். மலையியா சொல்லுவோம். ஆகவே இந்த மாலை நேரத்தில் யோசுவாவின் வாழ்க்கையை பார்க்கும்போது யோசுவா என்னும் தேவனுடைய ஊழியக்காரன் என்ற வார்த்தை என்னை அதிகமாக கவர்ந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் உயர்ந்த ஒரு உத்தியோகம் இல்லை என்று அருமையான பாஸ்டர் இப்பொழுது சொன்னார்கள். நான் கூட 23 வருஷ காலம் அரசாங்கத்திலே தொழிலாளர் துறையிலே ஒரு நல்ல உத்தியோகம் பார்த்துக் கொண்டிருந்தேன். அரசாங்கம் எனக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்தது.
அரசாங்கம் இந்திய அரசாங்கத்திலேயோ தமிழ்நாடு அரசாங்கத்திலேயோ யாருக்கும் இல்லாத ஒரு விசித்திரமான ஒரு வினோதமான உத்தரவை எனக்கு கொடுத்தது. நீ ஊழியத்தை செய்துவிட்டு வேலையை விட்டுவிடாதையும் சம்பளத்தை வாங்கிக் கொள்ளும் என்று மறைமுகமாக சொல்லி எனக்கு ஒரு வினோதமான அரசாங்க உத்தரவை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்து அதை கெசட்டில் பப்ளிஷ் பண்ணார்கள். எனக்கு கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் சந்தோஷமாக அரசாங்க வேலையும் நான் ஊழியத்தையும் சிறப்பாக செய்து வந்து அரசாங்க ஊழியத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்த வேளையிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். மகனே, நீ இனிமேல் இங்கு இருந்தது போதும், இனிமேல் எனக்கு நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னிடத்தில் மிக தெளிவாய் பேசினார். அந்த தெய்வீக சத்தத்தை கேட்டேன். நான் என்னுடைய வேலையை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாதபடி விட்டுவிடும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுமா? என்னுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தை நான் செய்ய முழு நேரமாக ஆரம்பித்ததிலிருந்து ஆண்டவர் என்னை 1000 மடங்கு ஆசீர்வதித்து விட்டார். நான் என்னுடைய ஊழிய பாதையிலே என்னென்ன காரியங்கள் எனக்கு வேண்டுமோ இதை குறித்து நான் யாரிடத்திலும் போய் சொல்லி கேட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. நான் யாரிடத்திலும் கேட்கிறதை காட்டும் என்னுடைய ஜெப அறையிலே முழங்கால நின்று ஆண்டவரிடத்திலே அது 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 லட்சமாக இருந்தாலும் சரி, 50 லட்சமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்திலே கேட்டு நான் ஆச்சரியமான விதத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்திலே தனியாக வந்து கேட்பீர்களானால் எந்தெந்த விதத்திலே எவ்வளவு எவ்வளவு பணங்கள் என்னென்ன காரியங்கள் யார் யார் எப்படி எப்படி கொண்டு வந்தாலும் சொல்லி நான் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல முடியும். எனக்கு ஏற்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் என்பது உண்மையிலும் உண்மை. ஆண்டவர் நம்முடைய ஊழியக்காரரை உயர்ந்தவராக இந்த உலகத்திலே உயர்த்தி காண்பிக்க விரும்புகிறார். இன்னைக்கு இங்கே ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்த மக்கள், பட்டமளிப்பு விழாவிலே பட்டங்களை பெற்றுக் கொண்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்காரராக இருந்து ஊழியத்திலே வெற்றி பெற்ற ஒரு மனிதன் தான். ஊழியம் செய்து ஊழியம்தான் உலகத்திலே சிறந்தது, நான் அதற்கு ஆதாரமாக சாட்சியாக இருக்கிறேன் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறதுனாலே நான் சொல்லுகிற சில காரியங்கள் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் சொல்லுகிற எந்த குறிப்பையும் நான் எங்கிருந்து யாராவது சொல்லி நான் கேட்டதில்லை. இதை வாழ்க்கையில் அனுபவித்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்லுகிற சில குறிப்புகளை நீங்கள் உங்கள் ஊழியத்திலே பயன்படுத்திவிடானால் ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை செய்ய முடியும். நான் சின்ன சேப்பாக்கத்திலே முகமதியர்கள் வாழ்கிற இடத்திலே என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்து சென்றார். 1971 வருஷம் அந்த தெருவில் என்னை ஆண்டவர் கொண்டு போய்விட்டார். நான் அந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. 3 முறை தெய்வீக தரிசனத்தை எங்கள் சொந்த கண்களாலே கண்டவன் நான். 3 முறை தெய்வத்துடைய சத்தத்தை, இனிமையான சத்தத்தை கேட்டவன் நான். ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இந்த மாநிலத்தில் வந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த முஸ்லிம்கள் தெருவிலே நான் அங்கு ஆண்டவராலே அனுப்பப்பட்ட வேளையிலே 5 வருஷ காலம் நான் சபை ஊழியத்தை ஆரம்பித்து எனக்கு ஒருத்தர் கூட ஊழியத்தில் ஒரு அங்கத்தினர் கிடைக்கவில்லை, ஒரு விசுவாசம் கூட கிடைக்கவில்லை. 5 வருஷ காலம் நான் என்னுடைய மனைவிக்கே பிரசங்கம் பண்ணினேன். விதமாக ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து என்னுடைய மனைவி வந்து உட்கார்ந்திருப்பார்கள், அவர்களுக்கு நான் பிரசங்கித்து வளர்ப்போம். இவ்விதமாக ஆட்கள் கூடியிருக்கிற இடத்துல எவ்வளவு தைரியமாக நான் விசாலமாக பேசுகிறேனோ இதை போல ஒரு மைக்கை வைத்து நான் பிரசங்கிப்பது வழக்கம். என்னுடைய மனைவி 5 வருஷ காலம் பொறுமையாக நான் பிரசங்கிக்கிறதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதெல்லாம் யாரும் கேட்க மாட்டார்கள். நான் ஜெபிக்க நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே என்னுடைய மனைவி சீக்கிரம் முடித்தால் நல்லது என்று நினைப்பார்கள். அந்த காலத்தில் 5 வருஷ காலம் பொறுமையாய் சகித்து நான் அவர்களுக்கு மாத்திரம் பிரசங்கிப்படியாக உதவி செய்தார். என்னுடைய வாழ்க்கையில நான் தோல்வியாக நினைக்கவில்லை, அது எல்லாவற்றையும் வெற்றியாக நினைத்தேன். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த என்னுடைய மனைவியானவர்கள் ஒரு ஆவிக்குரிய தாயாக இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த ஊழியத்தை பெருகு பண்ணி அந்த முகமது அப்துல்லா சாஹிப் சொல்லப்படுகிற இடத்துல இஸ்லாமியர் வாழ்கிற இடத்துல யாருமே சுவிசேஷம் அறியாத மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவித்து ஏறக்குறைய 2000க்கு மேல் அங்கங்களை கொண்டு ஏறக்குறைய 700க்கு மேலாக இஸ்லாமியர்களை ஆண்டவருக்கு என்று வழிநடத்தி அவளுக்கு என்று ரகசியமாக ஆவிக்குரிய அனுபவங்களை சொல்லிக் கொடுத்து அவளுக்கு ரகசியமாக சென்னை சேப்பாக்கத்திலே எப்படி துபாயிலே ரகசிய அறையிலே ஆராதனை நடக்கிறதோ, அரபு நாடுகளிலே எப்படி இடம் விட்டு இடம் மாறி மாறி சுவிசேஷமானது இஸ்லாமியர்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அதே போல சேப்பாக்கத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு வாரம் ஒருமுறை இடம் மாறி ஒவ்வொரு வீடு வீடாக ஆங்காங்கு இடங்களை மறைத்து வைத்து
குறித்து ரகசியமாக அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நான் மகிழ்ச்சி அடைந்து வெற்றி அடைந்திருக்கிறேன். அதை சொல்லுமா இந்த மாலை நேரத்தில் ஊழியக்காரர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஊழியத்தை தேவனுடைய பணியாக செய்து நிறைவேற்றுகிற மக்கள் மிக கொஞ்சமாக இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த யோசுவாவை குறித்து சொல்லப்படும் போது யோசுவா என்ற தேவனுடைய ஊழியக்காரன் என்று அந்த அதிகாரம் முடிகிறது. இந்த அதிகாரத்தை நாம் ஆரம்பத்திலே படிப்போமானால் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கிற வேளையிலே கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவா என்று யோசுவாவை குறித்து மோசேயின் ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எனக்கு இருக்கிறாங்க தேர்ந்த பிள்ளைகளே, நான் இதை மிக துல்லியமாக சுருக்கமாக சொல்லுவேன். யோசுவாவை தேவன் தெரிந்தெடுத்து யோசுவாவை பயன்படுத்தினார். இதற்கு ஏராளமான ஊழியக்காரர் இருக்கிறார்கள். எல்லாரையும் ஆண்டவர் அமிதமாக வல்லமையாக பயன்படுத்தப்பட முடியவில்லை. அநேகர் பயன்படுத்தப்பட முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அடிப்படை நியதியிலே சில குழப்பங்கள் இருக்கிறதுனாலே ஊழியம் என்று சொல்லுகிறதை ஒரு விளையாட்டாக நினைக்கிறதுனாலே, ஊழியம் என்று சொல்லப்படுவதை ஒரு வியாபார பொருளாக நினைக்கிறதுனாலே சிலர் வெற்றி கண்டிருக்கலாம். ஆனால் ஊழியத்தை வியாபார பொருளாக வைத்து வெற்றி கண்டுவிடலாம். வெற்றியாளர்கள் அல்ல. ஊழியத்தை ஊழியமாக செய்து அது சிறிதானாலும் பெரிதானாலும் தேவனுடைய பார்வையிலே உண்மையோடு செய்தவர்கள் தான் உயர்ந்த ஊழியக்காரர்கள். அல்லேலூயா சொல்லுமா? என்று கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பட்டம் பெற்றுக்கொண்ட உங்களுக்கும் இங்கே இந்த வருஷத்துல அநேகர் படிக்க வேண்டும் என்ற ஆசையோடு கூட நீங்கள் இந்த காலேஜில் சேர வேண்டும், பைபிள் காலேஜில் படிக்காதவர்கள் படித்து பட்டம் பெற வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு உற்சாகம் ஊட்டும்படியாக ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, எங்கே வேதம் சொல்கிறது, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். உலகத்திலே ஏராளமான மக்கள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஏராளமான ஊழியக்காரர்களும் இந்த காலத்தில் ஊழியத்திற்கென்று வந்து ஊழியத்தை ஊழியமாக செய்யாதனாலே அவர்கள் சீர்கெட்டு போகிறார்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Now where there is no vision, there the people will be perishing. ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆகவே இந்த மாலை நேரத்தில் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு என்று தரிசனம் ஒன்று தேவை, உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. நான் சமீபத்தில் என்னுடைய வீட்டில் உள்ள பழைய பேப்பர்களை எல்லாவற்றையும் நான் புரட்டி பழைய காகிதங்கள் எல்லாம் கிழித்து போட வேண்டும் என்று சொல்லி பழைய பேப்பர்களை எல்லாம் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்க்கவில்லை. 1969ஆம் வருஷம் ஒரு காகிதத்தில் நான் என்னுடைய சொந்த கையினாலே டைப் பண்ண ஒரு பேப்பரை பார்த்தேன். அந்த பேப்பர்ல நான் டைப் பண்ணி வைத்திருந்த காரியங்கள் என்னை மெய்சில் இருக்க வைத்தது. 1969ஆம் வருஷம் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த மேன்மையான ஊழியத்திற்கு வந்த வேளையிலே நான் ஒரு தரிசனத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நீங்கள் அதை எந்த அளவுக்கு நம்புவது எனக்கு தெரியவில்லை. நான் 7 வயது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காகிதம் இன்னும் என்னுடைய அலுவலகத்தில் மிக பத்திரமாக ஒரு பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பத்திரிகை ஊழியம் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலேயும் கிறிஸ்தவ பத்திரிகை ஒன்றை நடத்த வேண்டும். அந்த பத்திரிகையானது இலவசமாக அனுப்பப்பட வேண்டும். முடிந்தால் பக்கத்தில் உள்ள தேசங்களில் உள்ள மொழிகளிலேயும் அச்சிட்டு வெளியிடப்பட வேண்டும் என்று சொல்லி முதல் குறிப்பை வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, நான் இதை திரும்பி பார்க்கும்போது 14 மொழிகளிலே நான் அச்சிட்டு வெளியிடுகிற அழைப்பில் எதிரொலி பத்திரிகையானது அச்சிடப்பட்டு இலவசமாக மக்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்திய தேசத்திலே மாத்திரமல்ல, நேபாள தேசத்தில் உள்ள மக்களுக்கு நேபாள மொழியிலேயும், பாகிஸ்தான் தேசத்தில் உள்ள மக்களுக்கு உருது மொழியிலையும், வங்காள தேசத்தில் உள்ள மக்களுக்கு வங்காள மொழியிலையும், பக்கத்தில் உள்ள ஸ்ரீலங்கா தேசத்தில் உள்ள மக்களுக்கு சிங்கள மொழியிலையும், பக்கத்தில் ஆப்பிரிக்க தேசத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு ஆப்பிரிக்கா மொழியிலையும், இவ்வாறு பல தேசமுள்ள மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அச்சிட்டு வெளியிடும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அந்த காலத்துல எல்லாம் ஈவினிங் பைபிள் காலேஜ் கிடையவே கிடையாது. நான் அந்த காலத்துல எழுதி வைத்திருக்கிறேன், மாலை நேர வேதாகம கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அதில் சொல்லுவோம். 1992ஆம் வருஷத்துல மாலை நேர வேதாகம கல்லூரியை சென்னையிலே அறிமுகம் பண்ண ஆண்டவருக்கு உதவி செய்தார். 1992ஆம் வருஷத்திலிருந்து இன்னைக்கு இந்தியாவில் பல பகுதிகளிலே பல மாலை நேர வேதாகம கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு நாம் நடத்துகிறதை காட்டிலும் சிறப்பாக நீங்கள் இங்கே நடத்துகிறது போல நீங்க சிறப்பாக ஏராளமான கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படுவதை பார்த்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும். எல்லா இடத்திலும்
சர்ச் பிளானிங் என்று எழுதியிருக்கிறது. கடித முறை போஸ்டல் கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ், பைபிள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக நான் எதையெல்லாம் எழுதி வைத்திருந்தேனோ 35 வருஷங்களுக்கு அப்புறமாக அந்த காகிதத்தை எடுத்து பார்க்கும்போது அனைத்தும் நிறைவேறி இருப்பதை பார்த்து என் ஆண்டவரை நன்றியோடு போகிறேன். நான் அனைவருக்கு தன்னுடைய ஆலைகளை பதிவு செய்கிற விஷயத்திலையும் பத்திரிகைகளை பதிவு செய்து கொடுக்கிற விஷயத்திலையும் சட்ட உதவிகளை இலவசமாக செய்து வருகிறேன். சில ஊழியக்காரர்கள் வருவார்கள், ஐயா எனக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும், அதை நீங்கள் பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நான் சொல்லுவேன், இது எனக்கு எளிதான காரியம், ஒரு பைசாவும் செலவில்லை, எல்லாவற்றையும் பண்ணி கொடுத்து விடுகிறேன், என்ன பெயர் வைக்கலாம் என்று என்ன பெயர் என்று கேட்டால் நீங்களே வையுங்கள் என்று சொல்வார்கள். ஊழியத்தை செய்ய போறது அவர் தரிசனத்தோடு வந்திருக்கிறார், ஒரு பத்திரிகை எடுக்க வேண்டும் ஆசை இருக்கிறது, ஆனால் ஒரு தரிசனம் இல்லாதனால அவர் இடத்துல வந்து சொல்ல பத்திரிகை எடுக்க வேண்டும், பதிவு செய்து கொடுங்கள். என்ன பெயர்களை பதிவு செய்ய வேண்டும், நீங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களை எழுத போறேன் என்று கேட்டால் எனக்கு அதை பற்றி தெளிவா இல்ல, பத்திரிகை வந்து பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். சிலர் விதமாக சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பதிவு செய்து கொடுங்கள் சொல்வார்கள். வருகிற வேளையில் உங்கள் சபையினுடைய பெயர் என்ன வைக்கலாம் என்று கேட்டால் நீங்களே வையுங்கள் சொல்வார்கள். அதை நீங்கள் சொல்லுவா, எனக்கு தெரிந்தது எதிரொலி என்கிற பெயர் தான் எனக்கு இஷ்டமான பெயர். எக்கோ என்கிற வார்த்தை எனக்கு இஷ்டம். எல்லாருக்கும் எக்கோ என்று பதிவு செய்ய முடியாது. நான் இடத்துல நீங்கள் போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலே கேட்டு ஒரு பெயரை அல்லது நீங்கள் எந்த மாதிரி ஊழியத்தை செய்யப்படும் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் வந்து வருகிறானால் நான் உங்களுக்கு இலவசமாக நான் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்ல வழக்கம். என்னை கேட்கிற அன்பு தேவ ஊழியர்களே, ஆண்டவர் என்னை அழைத்த வேளையிலே எனக்கு ஒரு தரிசனம் வந்தது. அது என்னவென்று சொன்னால், முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு நான் செல்ல வேண்டும். யாரையாவது அனுப்புவதில்ல, நான் போக வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து சபைகள் இல்லாத இடங்களிலே சபைகளை உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக, எந்த சபையில இருந்தும் ஆத்துமாக்களை இழுக்கிற வேலையை செய்யக்கூடாது. எந்த ஒரு போதகருக்கும் துரோகம் பண்ணவே கூடாது. நான் உழைக்க வேண்டும், நான் மற்றவர்களை எச்சில் துப்பப்பட வேண்டும், நான் மற்றவர்களை கழுத்து பிடித்து வெளியே தள்ளப்பட வேண்டும், அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய சபையில் அவர்கள் வர வேண்டும், அவருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், அவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் எனக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அதை சொல்லலாம். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாரிடத்திலேயாவது கேட்டு பாருங்கள், சேப்பாக்கத்தில் உள்ள அழைப்பின் எதிரில் தேவ சபையில் வேறு ஆலயங்களுக்கு போகிற எந்த ஒரு நபரையும் நாங்கள் இழுக்கிறதும் இல்லை, யாரும் வந்தாலும் சேர்க்கிறதும் இல்லை. யாராவது வந்தால், ஆனால் ஒரு நாள் வந்தால் அவர்கள் தனியாக கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்று கேட்டு அவர்களுக்கும் அவருடைய போதகருக்கும் இருக்கிற பிரச்சனையை கேட்டறிந்து யாராக இருந்தாலும் என்னுடைய நண்பராக தான் இருப்பார்கள், இந்த எந்த போதகராக இருந்தாலும் என்னுடைய சிநேகிதராக இருப்பார்கள். ஐயா, இதுமான ஒரு கேஸ் வந்திருக்கிறது, இந்த காரியத்தை நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் போதகருக்கு ஆலோசனை கொடுத்து இவருக்கும் ஆலோசனை கொடுத்து அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். அல்லையா சொல்லுவான். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த ஆலயத்தில் இடமில்லை, சமீபத்தில் இடம் இல்லாமல் இருந்தது. பிறகு பக்கத்தில் உள்ள ப்ராப்பர்ட்டி வாங்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். முதலாவதாக சின்ன இடத்துல இருக்கும்போது 2 ஆராதனை நடந்தது. பக்கத்தில் உள்ள இடத்தை வாங்கினால் ஒரே ஒரு ஆராதனை நடத்தி கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி நினைத்து மிகுந்த பிரயாசப்பட்டு பக்கத்தில் உள்ள ப்ராப்பர்ட்டி வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். அதை கட்டி முடித்த உடனே முதல் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் கூப்பிட்டு ஒரு நல்ல பிரசங்கத்தை பண்ணி சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிடுவாங்க என்று சொல்லி ஒரு நாள் செய்தேன். அந்த 2வது வாரத்தில் பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை காட்டிலும் ஏராளமான மக்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனம் உள்ள இடத்திலே ஜனங்கள் சீர் பெறுவார்கள். எந்த இடத்துல தரிசனம் உள்ளவர் ஊழியக்காரன் இருக்கிறானோ அந்த இடத்துல மக்கள் ஆசிரியப்படுவார்கள். இப்பொழுது நடப்பதென்ன? 6 ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. 6 ஆராதனைகள், தமிழ் 2 ஆராதனைகள், 7 மணிக்கு ஒன்று, 10 மணிக்கு ஒன்று, மாலையிலே ஆங்கில ஆராதனை ஒன்று, இந்தி மொழியிலே ஆராதனை, மலையாள மொழியிலே ஆராதனை, தெலுங்கு மொழியிலே ஆராதனை. நல்ல சொல்லுமா, நாம் துறவியிலே 18 வருஷ காலம் பேச முடியாதவனாக திக்குவாயனாக இருந்தவன். பேச முடியாமல் இருந்த எனக்கு 18வது வயதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் எனக்கு பரிபூர்ணமான
கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் யாரும் நம்ப முடியாது. இந்த மனுஷன் 18 வருஷ காலம் ஊமையாக இருந்தவன், பேச முடியாமல் இருந்தவன், பள்ளிக்கூடத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவன், கல்லூரியிலே ஒதுக்கி வைக்கப்பட்டவன், சொசைட்டியில ஒதுக்கி வைக்கப்பட்டவன், குடும்பத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டவன். ஆனால் இயேசுநாதர் என்னுடைய உள்ளத்திலே வந்த நாளிலே, இயேசுநாதர் 1969 வருஷம் ஆகஸ்ட் மாதம் எனக்கு கொடுத்த தரிசனத்திலே நான் அந்த சிலுவை காட்சி கண்ட மாத்திரத்திலே நான் கீழே விழுந்தேன். என்னை அறியாமல் ஒரு பாஷையை பேசிக் கொண்டிருந்தேன். அதுவரையிலும் அம்மா என்று கூட நான் அழைத்ததில்லை. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வந்த நிலையிலே நான் அறியாமல் ஒரு பாஷையை பேசுகிறேன். அறியாமல் ஒரு பாஷையை பேசிக் கொண்டு அந்த பாஷைக்கு நானே தமிழில் வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இவ்விதமான சூழ்நிலையிலே என்னுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டன. நான் வெளியூரில் இருந்து சொல்லிவிட்டு ஓடவில்லை, சேப்பாகத்தான் இருக்கிறேன். உங்கள் போதனை நான் நெருங்கிய நண்பர். நான் இன்னைக்கு தமிழிலே பேசுகிறேன், ஆங்கிலத்தில் பேசுகிறேன், மலையாளத்தில் பேசுகிறேன், தெலுங்கில் பேசுகிறேன், இந்தியில பேசுகிறேன். அலையா சொல்லுவா, இந்த ஆகிய எங்கே இருந்து வந்தது? எந்த ஒரு ஊழியக்காரனுக்கு உண்மையான தரிசனம் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் சந்திப்பதற்கு இந்த தேவன் அழைக்கிறவர், உண்மை உள்ளவர். யாரையும் அழைத்து விட்டு நடுத்தரவில் விட்டுவிட்டு போகிறவர் அல்ல. நான் படித்தது கொஞ்சம், எனக்கு பின்னாலே பெரிய ஆழ்வரம் கிடையாது, எனக்கு பின்னாலே ஒரு படபலம் கிடையாது. ஆனால் என்னை பார்க்கிறவர்கள் அந்த ஏரியாவில் இருக்க இஸ்லாமிய நண்பர்கள் நினைக்கிறார்கள், இவனுக்கு பின்னால ஒரு சரியான பேக்ரவுண்ட் இல்லாவிட்டால் இவன் இந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாது. ஒரு தனி மனிதன் நம்முடைய ஊர்ல நம்முடைய இடத்துல வந்து பரதேசியாக வந்தான். இன்றைக்கு அவர்களுடைய தெய்வம் ஆசீர்வதித்து இப்படி ஒரு காரியம் செய்யப்படுவதால் உண்மையிலேயே அந்த தெய்வம் தான் தெய்வம் என்று கருதுகிறார்கள். அதை சொல்லுவோம். ஏராளமான இஸ்லாமியர் வந்து சொல்கிறார்கள், ஐயா நாங்கள் உங்களை பார்ப்பதிலிருந்து உங்களுடைய உயர்வை பார்த்து இயேசுவை நம்புகிறோம் என்று சொன்னார்கள். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் உயர்வை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்துவிலே வருவார்கள். உங்களுக்கு தரிசனம் தேவை. தரிசனம் இல்லாத இடத்திலே நாம் ஊழியம் செய்வோமானால், தரிசனம் இல்லாத ஊழியர்களாலே நம்முடைய ஊழியத்திலே வளர்ச்சி இருக்காது. நாம் சீர்கெட்டு போவோம், நாமும் சீர்கெட்டு போவோம், நம்மை சார்ந்து இருக்கிற ஜனங்களும் சீர்கெட்டு போவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை ஊழியக்காரர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் 27 ரூபாயோடு தான் இந்த சென்னை பட்டணத்துக்கு வந்தேன். பேச முடியாத நிலைமையிலிருந்து இயேசுநாதர் என்னை சந்தித்த அந்த சந்தோஷத்தினாலே, மனமகிழ்ச்சினாலே ஆண்டவர் என்னை அழைத்துக் கொண்டு பட்டணத்துக்கு வந்தார். அந்த தருணத்தில் ஊழியம் செய்ய சொல்லி மிக தெளிவாக இடத்தில் பேசினார். எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனை பேர் அடித்தார்கள், எத்தனை பேர் உதைத்தார்கள், முகத்தில் எச்சில் துப்பினார்கள், போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தினார்கள். காரியங்கள் எல்லாம் மாறி போய்விட்டன. இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறி போய்விட்டன. இன்றைக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன 24 மணி நேரம் உட்கார வைத்தார்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஜனங்கள், நீர்தான் உயர்ந்தவர் ஐயா, எங்க ஏரியாவில் கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றுகிற ஒரே மனுஷன் நீர்தான். ஏராளமான நிறுவனங்கள், ஏராளமான ஸ்தாபனங்கள் அந்த D1 போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவில் இருக்கிறது. ஆனால் நீர் ஒருத்தத்தான மனுஷன். குடிகாரனை நல்லவராக மாற்றுகிறீர், திருடனை நல்லவராக மாற்றுகிறீர். நீ ஒருத்தத்தான் நான் கெட்டவனை நல்லவராக மாற்றுகிறேன். எங்களுக்கு சொல்ல இல்லாத ஒரு வேலையை கொடுக்கிற மனுஷன் நீர்தான். உண்மாவே எங்களுக்கு வேலைகள் குறைவு என்று சொல்கிறார்கள். அலையா சொல்லுமா? பிள்ளைகளே, காரியங்களை ஆண்டவர் மாற்றி போடுவார். உங்களுக்கு ஒரு தரிசனம் தேவை. தேவனுடைய ஊழியத்தாலே அந்த தரிசனத்தை இன்றைக்கே பெற்றுக் கொள்ள வேண்டும். இனி நாளைக்கல்ல, இன்றைக்கு அந்த தரிசனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக விசுவாசத்தில் நேர்மறை விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நான் இதையெல்லாம் விளக்கம் சொல்வதற்கு நேரமில்லை. நான் என்னுடைய ஆலயத்தில் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆனால் இங்கே இந்த சில நிமிஷங்களுக்குள்ளாக சொல்லிவிட்டு போக வேண்டியதாக இருக்கிறது. நான் ஆலயத்தில் 2 மணி நேரத்தில் குறைத்து பிரசங்கம் பண்ணினால் அதனுடைய அர்த்தம் பாஸ்டர் உடம்பு சரியில்லை என்று சொல்லிட்டு போயிடுவார்கள். சொல்வார்கள் பாஸ்டர் உடம்பு சரியில்லை என்று சொல்லி நான் நல்லா சுகமாக இருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். இரண்டாவதாக யோசுவாவுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலேயே அவர் நேர்மறை விசுவாசம் உள்ளவராக இருந்தார். பாசிட்டிவ் ஃபெய்த் என்று சொல்வார்கள். இன்னைக்கு யாரையாவது ஊழியத்திற்கு என்று அழைத்தால் எந்த இடம் என்று கேட்பார்கள், எவ்வளவு மாச வருமானம் என்று கேட்பார்கள். ஒரு போதனை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது, ஐயா அங்க எத்தனை விசுவாசிகள், கோயில் பில்டிங் இருக்குதா, எனக்கு என்ன வாகனம் கொடுப்பீர்கள், எனக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இப்படி பல காரியங்களை கேட்டு அதற்கு அப்புறமாக சொல்வார்கள். ஜெபம் பண்ணி சொல்கிறேன் என்று சொல்வார்கள், யோசித்து சொல்கிறேன் என்று சொல்வார்கள். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வேலை கொடுக்கப்பட்டது. அந்த வேலை என்னவென்று கேட்டால், யோசுவாவை பார்த்து மோசே சொன்னார்,
நீ இடமாக கானான் தேசத்தை இந்த கூட்டத்தோட ஜனங்களோடு கூட போய் வேவு பார்த்து விட்டு வா என்று சொன்னார். மோசே சொன்ன காரியத்தை யோசுவா கேட்டு அந்த ஜனங்களோடு போய் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு விதமான ஜனங்களை பார்க்கிறோம் உலகத்திலே. ஒன்று, காரியங்களை எப்பொழுதுமே எதிர்மறையாகவே பேசி பழகி போனவர்கள். ஒருத்தருக்கு உடம்பு செய்திருக்காது கேட்டா பரவாயில்ல, முந்தைய விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படி சொல்வார்கள். நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்வதை நாம் கேட்பது அரிதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பாசிட்டிவாக நேர்மறையாக காரியங்களை செய்கிற மனநிலை நமக்கு வேண்டும். யோசுவாவை நூனின் குமாரனாகிய யோசுவாவை தேவனுடைய ஊழியக்காரன் என்று ஆண்டவரால் அழைக்கப்படுவதற்கு காரணம் ஒரு சாதாரணமான மனிதன். அவன் சாதாரணமான மனிதனாக இருந்த போதிலும் அவனுக்கு வாழ்க்கையின் அடிப்படை நீதியிலே காரியங்களை நேர்மறையாக சிந்திக்கிற தன்மை இருந்தது. இதை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக காரணம் தேசத்தை வேறுபார்க்க சொன்ன வேளையிலே ஏராளமான ஒரு திறக்கூட்டத்து ஜனங்கள் வந்து ஒரு உண்மையை சொன்னார்கள். என்ன, அங்கே பெரிய ராட்சங்கள் இருக்கிறார்கள், அங்கே பெரிய மிருகங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை கொடுத்தார்கள், எதிர்மறையான ஒரு செய்தியை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களோடு கூட போற யோசுவாவோ வந்து சொன்னார், அது பாலும் தேவன் ஓடுகிற நல்ல தேசம், அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பவரால் ஆண்டவர் கொடுத்தார் நல்லதுன்னு சொல்லி ஒரு நேர்மறை விசுவாசத்தை அங்கே அழைக்க செய்கிறார். நல்லலையா சொல்லுமா? என்ன கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் பல காரியங்களை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக செய்து பார்த்திருக்கிறேன். எந்த காரியத்தை செய்ய தைரியமாக என் காலில் வைத்தேனோ அந்த ஊழியத்தின் அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் ஆச்சரியமாக சந்தித்து வந்திருக்கிறார். பல வருஷங்களாக இந்த பத்திரிகைகளை வெளியே அச்சிடுவதிலே பெரிய கஷ்டம் இருந்தது. நான் ஒரு நாள் ஆண்டவரில் போய் சொன்னேன், ஆண்டவரே இது உங்களுடைய வேலை, எனக்கு ஒரு பிரிண்டிங் பிரஸ் வேண்டும் என்று கேட்டேன். ஆண்டவர் ஆச்சரியமான விதத்தில் ஒரு அழகான ஹைடல்பர்க் ஜெர்மன் மிஷின் எனக்கு கொடுத்தார். அந்த ஜெர்மன் மிஷின் ஆனது இந்த 14 மொழிகளில் உள்ள பத்திரிகைகளையும் அதை அச்சிட்டு இலவசமாக அனுப்புவதற்கு உதவி செய்கிறது. இதை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஒரு ஊழியத்தில் வைக்கும் போது நாம் ஆண்டவரை முழுமையாக சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கிற மனத்தன்மை வேண்டும். ஏனென்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்று சொன்னால் ஆண்டவர் என்னை அழைத்ததுனாலே, உங்களை ஆண்டவர் அழைத்ததுனாலே, இங்க அருமையான பாஸ்டர் சொன்னார்கள், ஜனாதிபதி பதவியை காட்டிலும் இந்த பதவி உயர்ந்தது. ஏனென்றால் இந்த பதவிக்கும் ஹெட் ஆபீஸ் கவராக இருக்கிறது, பரலோகமாக இருக்கிறது. நம்முடைய தேவைகள் அனைத்தும் பரலோகத்திலிருந்து சந்திக்கப்படுகின்றன. நம்முடைய பாதுகாப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அவரை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கால்களை எடுத்து வைக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுவார். நான் இந்த ஊழியத்தின் அடிப்படையில், விசுவாச வார்த்தையின் அடிப்படையில் பல காரியங்களை அற்புதமான விதத்திலே செய்திருக்கிறேன். சேப்பாக்கத்தில் பழைய கட்டிடம் இருந்தது, ஆலயத்திற்கு என்று. அப்பொழுது அதை இடித்து கட்ட வேண்டிய கட்டணம் ஏற்பட்டது, பழையதாக இருந்தது. நான் ஒரு நாளிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், நீ இந்த கட்டத்தை இடித்து போடு என்று சொன்னார். நான் திடீரென்று புல்டோசரை கொண்டு வந்து அந்த கட்டத்தை இடித்து போட்டு விட்டேன். எல்லாரும் பைத்தியம் எடுத்து விட்டது என்று சொன்னார்கள். ஆனால் நான் அதில் உறுதியாக இருந்தேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னிடத்தில் பேசியவர் உண்மையுள்ளவர். அவர் பிச்சைக்காரன் அல்ல, அவர் செத்து போற ஆண்டவர் அல்ல, உயிரோடு இருக்கிறவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். இத்தனை ஆண்டு காலம் என்னை அழைத்தவர் இன்னும் கடைசி வேண்டும் காக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தில் நான் அதை செய்தேன். அந்த தெருவில் போன ஜனங்கள் எல்லாம் பாவம், இந்த மனிதன் ரொம்ப நல்லதான் தான், திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டான். ஆனாலும் இப்படி ஒரு கிறிஸ்துத்தனமான வேலை செய்யவே கூடாது. இருந்த கட்டத்தை இடித்து போட்டு விட்டான். 3 மாடு கட்டத்தை இடிச்சு போட்டான். அது 6 மாசமா சும்மாவே கிடக்குது. இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொன்னார்கள். என்னுடைய சபையோட விசுவாசிகள் கூட சொல்ல முடியாம மனதில் ஒரு ஆதங்கத்தை உருவாக்கி பாஸ்டரை இடிச்சு போட்டாரு. நம்ம இப்ப கல்யாண மண்டபத்தில் நடத்த வேண்டியதா இருக்கிறது. என்ன ஆட்சியும் தெரியல பாஸ்டர் நினைத்தார்கள். என்ன கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட நாட்டு வந்த வேலையில அந்த பிளானை நான் அப்ரூவல் இருக்கிறேன், எம்எல்ஏ அப்ரூவல் கொடுத்தார்கள். ஒரு கொஞ்சம் பணத்தை வைத்து நான் அந்த கட்டிட வேலையை ஆரம்பித்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 வருஷத்திலே கட்டி முடிக்கப்பட வேண்டிய கட்டிடமானது ஒரே வருஷத்திலே கட்டப்பட்டது. அந்த கட்டத்தை கட்டி முடித்துவிட்டு கட்டத்தை முடித்த ஒரு கிறிஸ்தவ கட்டிட நிபுணரிடத்தில் கொடுத்திருந்தேன். அவர் கணக்கை பார்க்கும் போது அவர் சொன்னார், 10,000 ரூபாய் உங்களுடைய காலத்தை ஏற்றி சொன்னார். நான் என்ன நினைத்தேன், நம்ம ஒரு ஏழை ஊழியக்காரன், நமக்கு வருகிற காசை
கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். கடைசியில 10வது காசை வேறு ஏதோ வழியை பார்த்துக்கலாம் சொல்லி நாம் கணக்கு பார்க்காம 5000, 10,000, 2000, 500 ரூபாய், 2000 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய் இப்படி கொண்டு கொண்டே வந்தேன். கடைசியாக கணக்கு பிடிப்பதற்கு எனக்கு இடத்துல போவதற்கு பயமாக இருந்தது. ஒரு நாள் நான் 2 மனைவியுமாக அவருடைய ஆபீஸ்க்கு போனோம். மனைவியிடம் சொன்னேன், ரொம்ப அதிகமான பணம் வந்தால் என்ன செய்கிறது, இத்தனை லட்சம் கூட என்று கேட்டால் என்ன பண்றது என்று தெரியவில்லையே, இத்தனை ஸ்கொயர் ஃபீட் கணக்கு நம்ம எவ்வளவு கொடுத்தோம் என்று தெரியவில்லை என்று பயத்தோடு நாங்கள் போனோம். அங்கே போய் அவர் கணக்கை பார்த்து சொன்னார், எல்லாம் கரெக்டா போச்சு. ஆனா இந்த கணக்குப்படி பார்த்தா 10,000 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது, 10,000 ரூபாய் கூட கொடுத்துட்டீங்க என்று சொன்னார். அல்லையா சொல்லுவா? அதே கட்டணத்தை கட்டுவதற்காக நாங்கள் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், பாஸ்டர் நாங்க யாரும் வேண்டுமானாலும் வேலை செய்வோம், ஆனால் இந்த காலத்தில் ஊழியர்களுக்கு மாத்திரம் கட்டணம் கட்டவே மாற்றோம் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டேன். நீர் ஒரு கிறிஸ்தவ தானே சொன்னேன். அதனாலதான் சொல்றேன், இந்த காலத்துல பாஸ்டர்மாருக்கு ஒரு வேலை செய்து காசு தரவே மாட்டார்கள், நீரும் தரமாட்டேன் என்று சொன்னார். ஐயா, என்னுடைய வாழ்க்கையின் பின்னணியை பாரும். இதுவரையிலும் நான் யாரையும் ஏமாற்றவில்லை. என் கட்டாயம் செய்து கொடுக்க வேண்டும், நான் உங்களுக்கு கடன் இல்லாமல் நான் கொடுத்து விடுவேன் சொன்னேன். அவர் சொன்னார், நீ சொல்லுகிறதுனாலே செய்தேன், ஆனால் எனக்கு நம்பிக்கை கிடையாது என்று சொன்னார். எனக்கு கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த விஷயத்திலே ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், உங்கள் அழைப்பை குறித்து சந்தேகப்பட வேண்டாம், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை குறித்து சந்தேகப்பட வேண்டாம். All things are possible. All things are possible. He can do anything. He can be right at any time. யாருடைய வாழ்க்கையிலையும் எந்த நேரத்திலையும் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்பதை நான் தைரியம் சொல்லுவேன். ஒருவேளை இந்த கால நேரத்தில் போதகர்கள், ஊழியக்காரர்கள் யாராவது ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு ஆரம்பியுங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவரை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் தானாய் இந்த ஊழியத்திலிருந்து சிக்கிக் கொள்ள முடியாது. எனக்கு தெரிந்த பலர், என்னோட வேலை செய்த பலர் இந்த ஊழியத்தை செய்ய முற்பட்டார்கள், ஆனால் அவரால் செய்ய முடியவில்லை. ஏன்? அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்தால் அது ரொம்ப நாள் ஓடுகிறதில்லை. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, தேவனால் அழைக்கப்படாவிட்டால் நாம் ஒரு ஊழியத்தை செய்யவே முடியாது. யார் யார் ஆண்டவருடைய ஊழியம் சிறிதானாலும் சரி பெரிதானாலும் சரி, ஆலயத்தை பெருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, சுவரை துடைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, பிரசங்கிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, கைப்பிரதி கொடுக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, போதகருடைய துணிமணியை துடைக்கிறதாக இருந்தாலும் சரி, போதகருடைய செருப்பை துடைக்கிறதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் இந்த மேன்மையான ஊழியத்தில் தானாய் வந்து சிக்கிக் கொள்ள முடியாது என்பது உண்மை. இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும். அலையா சொல்லுவான். நான் தீவிரமான கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன். உண்மையாக இருந்த வேளையில் நான் என்னுடைய வாய் திறக்கப்பட்ட வேளையில் ஒரு பிரபலமான பழைய ஊழியக்காரர், வருகை தூதர் என்று சொல்லப்படுகிற ஆசிரியர் தேவதாசன் நாகூரில் இருக்கிறார். அவரிடத்திலே போய் ஊழியத்திற்கு என்று சேர்த்தேன். அவர் எனக்கு முதலாவது கொடுத்த வேலை, இது செருப்பை துடை என்று சொன்னார். சந்தோஷமாக துடைத்தேன். இந்த பீரோவை நான் துடை என்று சொன்னார். சந்தோஷமாக துடைத்தேன். 3 வருஷ காலத்திற்குள்ளாக அவர் என்னை அவருடைய நிர்வாகத்தில் மேனேஜராக நியமித்தார். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேலை எதுவாக இருந்தாலும் தேவன் கொடுக்கிறார் சொல்லி எதிர்மறை எண்ணம் இல்லாதபடி நேர்மறையாக சிந்தித்து இது நல்லது நடக்கும், இதை ஆண்டவர் தான் கொடுத்தால் ஆண்டவராலே சூழ்நிலைகளை மாற்ற முடியும், இதனை இந்த கஷ்டங்களை மாற்ற ஆண்டவராலே முடியும் என்று சொல்லி நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஊழியத்திலே உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா? கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் இல்லாதபடினாலே. மோசே யோசுவாவை அழைத்து பேசினார் என்று வேதம் சொல்கிறது. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை நீங்கள் பார்க்கிறவர்களே, யோசுவா was teachable until his end. அவருடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் அவர் காரியங்களை கற்றுக்கொள்கிற விஷயத்திலே அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். இன்றைக்கு ஒரு பிஜிஎஸ் படித்து விட்டால் அல்லது டிப்ளமா படித்து விட்டால் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஆசிரியரை விட அதிகமாக தெரியும் என்று சிலர் பேசிக் கொள்கிறார்கள், தங்களை குறித்து நினைக்கிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது யோசுவாவை மோசே அழைத்த போது அவருக்கு சில அறிவுரைகளை வழங்குகிறார், அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தில் படிக்கும் போது வீட்டில் படிங்க. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியை பார்க்கும்போது கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கினார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி வேளையிலே பேசினார். யோசுவாவை பார்த்து சொன்னார், மோசேயோடு கூட இருந்தது போல நானும் கூட இருப்பேன் என்று சொன்னார்.
சொன்னார், ஏன் தேவனாகிய கர்த்தர் மோசேயோட இருந்தது போல நான் இருப்பேன். இங்கே சொல்ல 3ஆம் வசனத்திலே, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். இவ்வளவாக மோசே இடத்திலிருந்து இவருடைய அந்த அபிஷேகமானது யோசுவாவுக்கு ஆண்டவரால் கடத்தப்பட்டு மோசேக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் அனைத்தையும் யோசுவாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா. யோசுவாவை ஆண்டவர் பயிற்சி வைக்கிறார். இந்த மாலை நேரத்தில் என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய நான் 37 வருஷ காலமாக ஊழியம் செய்து பல காரியங்களை செய்தாலும் இன்றைக்கு சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுமா. நீங்க பாருங்க, அடுத்த 6 மாசம் அவர் சொல்வார், நான் பாஸ்டர் சார் சொல்றாருடைய பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் போயிருந்தேன், நம்ம செய்த மாதிரி சில நல்ல காரியங்களை செய்தார்னு சொல்வார். அல்லேலூயா சொல்லுமா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இவர் புதிதாக வந்தவர், நான் இத்தனை வருஷ காலம் ஊழியம் செய்திருக்கிறேன், எனக்கு தெரியாத என்ன என்று சொல்லி நான் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறதில்லை. நான் இன்னைக்கும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசுவாவை அழைத்த வேளையிலே மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ இந்த நியாய பிரமாணத்தை விட்டு விலகக்கூடாது, பலம் கொண்டு திடவானாய் இரு. இன்று பல காரியங்களை ஆண்டவர் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்தார். மோசேயிடத்திலிருந்து யோசுவாவுக்கு இந்த சாவை விழுந்த வேளையிலே ஆண்டவர் அவனோடு கூட பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். நாம் டீச்சர்களாக இருக்க வேண்டும், காரியங்களை கற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். அனுதினமும் ஊழியக்காரர்கள் வேத வசனத்தை படித்து தங்கள் வாழ்க்கையிலே அபியாசம் பண்ண வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வேதத்தை படிப்பது ஒரு நல்ல பிரசங்கத்திற்காக, இந்த வாரம் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதற்காக வேதாகமத்தை படிப்பார்கள். அப்படி அல்ல, பிரசங்கம் பண்ணுவதற்கு வேலை படியுங்கள். ஆனால் உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு என்று அனுதினமும் தேவ சமூகத்திலே போய் காத்திருந்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து தேவ ஆலோசனை பெற்றுக் கொள்ளாத எந்த ஒரு ஊழியக்காரனும் உலகத்திலே இலங்கை பெரிய ராசிகளாக சரித்திரமில்லை. அல்லேலூயா சொல்லுமா. நான் வேதாகம கல்லூரியை படித்து விட்டேன், எனக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரையும் தெரியும், ஆகவே எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லி வேதாகமம் தெரியும் என்று நினைத்து விடக்கூடாது. நீங்கள் வேதத்தை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு தெளிவான விதத்தில் படித்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய டீச்சபிளாக, கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உள்ளவர்களாக, உலகத்துடைய சூழ்நிலையை பார்த்து மக்களுடைய மனநிலையை பார்த்து வேதத்தில் சொல்லப்படுகிற உண்மையை கற்றறிந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அனுதினமும் கற்று அறிந்து தேர்கிற புத்திசாலிகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. யோசுவாவை ஆண்டவர் நூனின் குமாரனாகிய யோசுவா என்று சொல்லி முதலாவது அழைத்து இந்த யோசுவாவின் புத்தகத்தின் கடைசியிலே தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா என்று முடிப்பதற்கு காரணம் யோசுவாவுடைய வாழ்க்கையில காணப்பட்ட நல்ல குணாதிசயங்கள். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பட்டமளிப்பு விழாவிலே பட்டத்தை பெற்றுக் கொண்ட மக்களும் இங்கே இருக்கிற ஊழியக்காரரும் மற்ற எல்லாரும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னார். மோசே மரித்த பின்பு யோசுவாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது போல வருங்கால சந்ததியினருக்கு தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் பற்றிக் கொள்கிறார்கள், ஆண்டவர் உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களை கொடுப்பார், சொத்துக்களை கொடுப்பார், சம்பத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், புத்திசாலித்தனத்தை கொடுப்பார், நிர்வாக அறிவை கொடுப்பார், வேதத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய பகிர்ந்து பிரசங்கிக்கக்கூடிய வாக்கு வல்லமையானது கொடுப்பார். நீங்கள் ஒரு இடத்துல போய் பேசும்போது ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சொல்வீர்கள். நீங்கள் உங்கள் வார்த்தையினாலே ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வைப்பீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வார்த்தையினாலே ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சொல்வீர்கள். அல்லேலூயா சொல்லுமா. அநேக பார்க்கும்போது ஊழியர்கள் எதற்காக பிரசங்கிக்கிறாங்க அவர்களுக்கே தெரியாது. யாரும் அதனால தொடப்படுவதில்லை, அதை குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை. இன்னும் கேட்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரால் கற்பிக்கப்படத்தக்கவராக இருந்தால் உங்களுடைய பிரசங்கத்தினாலே உங்களுடைய செயல்களினாலே ஆண்டவர் பெரிய அற்புதங்களை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த கிரியைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கவே வேண்டாம். இந்த தேவ செய்திகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஊழியமாக அது இருக்கும். மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள் நடத்த முடியும். அவசர ஜெப உதவிகளுக்கும் அன்றாட ஐக்கியத்திற்கும் வாட்ஸ்அப் என்னும் இமெயிலையும் நீங்கள் மறவாமல் எழுதி கொள்ளுங்கள். தொடர்பில் இருங்கள். இந்த உலகம் தருகிற சமாதானம் மட்டுமல்ல, என் சமாதானத்தையே தருகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை நிறைவாய் தாங்குவதாக. ஷாலோம்.